ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டீ இல்லாமல் வேலையே ஸ்டார்ட் ஆகாதுங்க. அதனால் ஏலக்காய் போட்டு டீ வச்சாச்சு. பக்கத்துலேயே உலையும் கொதிச்சாச்சு. அதனால் அரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அந்த சுடுதண்ணியவே எடுத்து என்ன பண்ணிக்கணும்னா, ராகி ஊற வச்சாலும் சரி, கோதுமை ஊற வச்சாலும் சரி, பாப்பாவுக்கு அதில் ஊற வச்சுட்டா சீக்கிரம் ஊறிடும். இப்போ டக்குன்னு எடுத்து அரைச்சிடுவேன் காலையில். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். சுடுதண்ணியில் ஊற வச்சு பாருங்கள், சீக்கிரம் ஊறிடும். இது அடை தோசைக்காக பண்ணேங்க. இருக்கிற பருப்பு, சுண்டல், கருப்பு சுண்டல் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஊற வச்சு அரைச்சிட்டேன். இது மார்னிங் தக்காளி சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணது. இன்றைக்கி காயெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ வீட்டில் எந்த காயும் இல்லை. அதனால் தக்காளி சாப்பாடும் பீட்ரூட் பொரியல் மட்டும்தான் பண்ணினேன். காலையத்துக்கு அடை தோசை செஞ்சுருந்தேங்க. சூப்பராக தான் இருந்துச்சு அடை தோசை. எனக்கே பிடிக்காது. ஆனால் எல்லா பருப்புமே போட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி காரமாக வச்சுருந்தங்காட்டி நல்லா இருந்துச்சுங்க. இல்லைன்னா எனக்கு அடை தோசை சாப்பிடவே பிடிக்காது. அதோட கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் வச்சோம். இன்றைக்கி அவ்வளோதாங்க செஞ்சேன். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.